அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 16/8/2026 நாக சதுர்த்தி நன்னாள். விரதம் இருந்து வீட்டில் எளிமையாக எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு ஆடியோ நமது சேனலில் தரப்பட்டுள்ளது. அந்த பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த ஆடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பலர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக. எனவே அவர்களுக்காகவும் சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாத மற்றும் பலருக்காகவும் இந்த தாந்திரீகம். நாக சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே கொடுத்த ஆடியோ இதுவரைக்கும் நீங்கள் கேட்கலனா இந்த வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோ லிங்க் கொடுக்குறேன், கேட்டு செய்யுங்க. ஒரு அறிவிப்பு: 27/8/2026 இந்த மாதம் பௌர்ணமி. நமது குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க, குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு ஆரோக்கியமாக வளர, ஒழுக்கமாக வளர, கல்வியில் சிறந்து விளங்க சந்தான கோபாலகிருஷ்ணர் பால ஹோமம் மிக சிறப்பாக நமது அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்தும் குடும்பத்தாருக்கு ஒரு அற்புதமான கோபாலகிருஷ்ணர் ரக்ஷை தரப்போகிறேன். அந்த ரக்ஷையை கையில் இடுப்பில் கட்டக்கூடாது. பூஜை அறையில் 12 மாதம் வச்சுருந்தா போதும். குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஹோமத்திற்கு சங்கல்பம் செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 16/8/2026 ஆடி 31 நாக தேவதைகளின் பரிபூர்ணமான அருள் கிடைத்தா ஜாதக தோஷங்கள் நீங்கும். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம் என்று அனைத்து தோஷங்களும் நீங்கும். அந்த பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்றீங்கன்னா, அந்த அன்னைக்கு ராகு கால நேரத்தில், அந்த அன்னைக்கு ராகு காலம் எப்போ வருது? மாலை 4:30 6 மணிக்குள் ராகு கால நேரத்தில் 1 டம்ளர் காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து பூமிக்கு, அதாவது சாலையில் ஓரமாக பூமி தாய்க்கு அந்த பால் 3 முறை சமர்ப்பணம் பண்ணுங்க. அவ்வாறு சமர்ப்பணம் பண்ணும்போது அஷ்டநாகங்களே போற்றி, அஷ்டநாகங்களே போற்றி, அஷ்டநாகங்களே போற்றி அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு பூமிக்கு பாலை சமர்ப்பணம் பண்ணிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க பூமியை. நிச்சயமாக அஷ்டநாகர்களின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். விரதம் இருக்க முடியாதவங்க, பூஜை செய்ய முடியாதவங்க இந்த எளிய தாந்திரிகத்தை மட்டும் ராகு கால நேரத்தில் செய்யுங்க. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. நிச்சயம் நாகதேவதைகளுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, 21/8/2026 வரலட்சுமி பூஜை. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு வரலட்சுமி வெண்கல கலசம் கட்டி கொடுத்துட்ருக்கேன். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானங்கள் மிக சிறப்பாக செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டிஸ்பிளே எங்களது அறக்கட்டளையுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கெண் தரப்பட்டுள்ளது. முடிந்தால் உதவுங்கள். வரலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். மங்களம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.